نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் அருள் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே நன்மையான காரியங்களை தொழுகைகளை முடித்துவிட்டு மார்க்க உபதேசங்களை செவிமடுப்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக அமர்ந்திருக்கின்றோம். நாம் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் குறித்த செய்திகளை ஏராளமான இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். மற்ற மாதங்களைப் போல இந்த மாதங்களை நீங்கள் கடந்து விடாதீர்கள். ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு மாதம். உல்லிரத்தில் அபுவாபுல் நார் வஸுல்சிலத்தில் ஷயாத்தீன், நரகத்தினுடைய வாயில்கள் அடைக்கப்படக்கூடிய மாதம், ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்தை நீங்கள் எல்லா மாதங்களைப் போல கடந்து விடாதீர்கள் என்று ஏராளமான செய்திகளை அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாதங்கள்ல மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம நிறைய பாவங்களை விட்டு நாம் தகர்ந்து விடுவோம். உதாரணத்திற்கு, மற்ற மாதங்களில் ஒரு மனிதர் ஒரு மது குடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் என்று சொன்னால் ஓரளவு இரையச்சம் உள்ள மனிதர் வேண்டாம், இது ரமலானுடைய மாதம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாருன்னா அதில் இருந்து கொஞ்சம் விலகிக் கொள்வார். ஒரு தவறு செய்யக்கூடிய மனிதர்கள், ஒரு மது குடிக்கக்கூடிய, சிகரெட் குடிக்கக்கூடிய, இது மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை செய்யக்கூடிய மனிதர்களோ அல்லது பெரிய பெரிய தவறு செய்யக்கூடிய மனிதர்களோ இது மாதிரியான ரமலானுடைய நேரத்தில் அதிலிருந்து ஒரு அளவு நிறைவேற்ற உள்ள மனிதர் விலகி வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிடுவார். அதே நேரத்துல ஒரு பாவங்களை சில மனிதர்கள் செய்கிறார்கள். பாவங்கள் பல வகையாக பிரிக்கப்படுது. சின்ன பாவம், பெரிய பாவம், அதிகம் நபர்கள் செய்யக்கூடிய பாவம், குறைவான நபர்கள் செய்யக்கூடிய பாவம், இப்படி பாவங்களை பல வகையாக பிரிக்கிறார்கள். ஒவ்வொரு பாவங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் பாவிகளாக இருப்பார்கள். ஒரு ஆளு திருடுறாருன்னா நல்ல மனிதர்கள் யாரும் திருட மாட்டார்கள், அது மோசமானவனாகத்தான் இருப்பான். கொலை செய்கிறவனாக இருக்கட்டும், அல்லது ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான்னா அது மோசமானவன், அதனால விபச்சாரம் செய்யறான். மது குடிக்கிறவனா இருக்கிறானா அவருக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அவன் பாதி மது கொடுக்கிறான். ஆனால் ஒரு பாவம் இருக்குது, அந்த பாவம் யாரிடத்துல வரும் என்று சொன்னால் நல்லவர்களிடத்துல வந்துவிடும். அதாவது கரெக்டா தொழுகிறாரு, இறையச்சத்தோடு இருக்காரு, நல்ல சரியான முறையில மார்க்கத்தை நெறிமுறைகளை பின்பற்றுவாரு, விபச்சாரம் செய்ய மாட்டாரு, மது குடிக்க மாட்டாரு, ஹராம் ஹலாலை பேணி நடத்தாரு, வட்டி வாங்க மாட்டாரு, இப்படி நல்ல மனிதனாக இருப்பார். அப்படி நல்ல மனிதர்களிடத்தில் சில பாவங்கள் வந்துவிடும். அதுதான் மார்க்கம் எச்சரிக்கிறது. அது என்ன பாவம் என்று சொன்னால் இஸ்லாம் 4 பாவங்களை சொல்லுது. ஒன்னு புறம், இன்னொன்னு பொய், இன்னொன்னு கோல், இன்னொன்னு அவதூறு. இந்த 4 பாவங்கள் நல்ல மனிதர்களிடத்துல சர்வசாதாரணமாக வந்துவிடும். இதுல கவனமாக இருக்கணும். நல்லவர்களுடைய நன்மையும் இது தின்றுவிடும், அதனால நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லுது. மற்ற மற்ற பாவங்களை செய்கிறான் என்று சொன்னால் அதிலே ஒரு லாபம் இருக்கும். ஒரு மனிதன் திருடுறான், அடுத்தவருடைய பொருளை இவன் எடுத்து வைத்துக் கொள்கிறான், அதில் அவனுக்கு ஒரு லாபம் இருக்குது. சரி, அவன் காசு நம்மள்ட்ட வந்துருச்சு. ஆனால் இந்த நன்மையை பொறுத்தவரை பொய்யை தவிர மற்ற 3 மனிதர்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், வைலுல் லிக்குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, குறை கூறி பொய் பேசி திரிபவனுக்கு கேடுதான், அவன் நாசமா போயிடுவாங்கிறான்.
குறை கூடுறாங்கல்ல, சில மனிதர்களை பார்க்கலாம். நீங்க என்ன செஞ்சாலும் திருப்திப்படுத்தவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுவான். அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, அந்த தலைவர் சரியில்லை, இந்த செயலாளர் சரியில்லை, அதுல உப்பு அதிகமா போட்டாங்க, இதுல சீனி கம்மியா இருக்கு, சித்திரா பயில அந்த பேரை போட்டு இப்படி செஞ்சிருக்காம அப்படி செஞ்சிருக்காம இப்படியே சொல்லி கொள்ளுவான். அதாவது நல்ல நிர்வாகத்தை நாசமாக்குறது இப்படி ஒரு ஆள் இருந்தா போதும். நல்ல நிர்வாகம் போயிட்டு பாருங்க, அப்படி நிர்வாகத்தை இது மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும், அந்த நிர்வாகம் நாசமாயிரும். அதான் அல்லாஹ் சொல்றான், குறை கூறி திருவனுக்கு கேடுதான். அதே மாதிரி மேல அல்லாஹ் சொல்றான், குத்திலல் ஹர்ராசும், பொய்யர்கள் அழிந்து போயார்கள். அல்லாஹ் பொய் குறித்து நிறைய சொல்றான். லஅனத்துல்லாஹி அலல் காதிபின், பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், பொய்யர்கள் அழிந்து போயார்கள். பொய்யில பல வகை இருக்கு. எந்த பொய்யெல்லாம் நம்மளை பாதிக்கும், எந்த பொய்யெல்லாம் நம்மளை பாதிக்காது அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லு. எல்லா பொய்யும் கிடையாது. பொய்யர்கள் அழிந்து போயாலும் நம்மளும் சர்வசாதாரண பொய் சொல்லுவோம். பிறரை பாதிக்காத வகையில் ஒரு பொய் இருக்கிறார், அதை தாராளமாக சொல்லலாம். சாதாரணமாக உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், அல்லது எங்க வீட்டுக்கு நீங்க வர்றீங்க, நீங்க போடுற டீ எனக்கு பிடிக்கல, அப்ப டீ குடிங்க, இந்த டீ எல்லாம் மனுஷன் குடிப்பானா அப்படின்னு நான் வேற ஏதாவது சொல்ல முடியாது. அப்ப நான் என்ன சொல்லணும், இல்ல டாய் டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல அப்படிங்க. இல்லையா, இப்பதான் டீ குடிச்சேன் அப்படின்னு இந்த மாதிரி பொய் என்ன செய்யாது, பாதிக்காது. மனைவி சமைச்சு முடிச்சுட்டு எல்லாம் வச்சிருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். குழம்புல உப்பு கூடிட்டு, என்னங்க சாப்பாடு எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு தப்பிச்சோம். உப்பு கூடிட்டு என்ன சமைக்கிறதெல்லாம் வைக்கிற அப்படின்னு அடுத்த ஒரு வாரத்துக்கு சோறு கிடைக்கிறது கஷ்டம். அப்ப என்ன செய்யணும், எந்த நேரத்துல நேரா தப்பிக்கணும். பொய் சில நேரங்களில் நன்மை உண்டாக்கணும் என்றால் பொய் சில தப்பு இல்லை, நல்லா இருக்கும். உண்மை மாதிரி யாராவது சமைக்க முடியுமா, சூப்பரா சமைக்கிற அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன செய்யணும்னா, நம்ம பொய் சொல்றதுல மார்க்கம் தடை விதிக்கல, பிறரை பாதிக்காத வகையில. இந்த விளம்பரங்கள் எல்லாம் பாருங்களேன், பொய்யை சொல்லியே கொள்ளுவான். எந்த விளம்பரமோ 99% கரெக்டான விஷயத்தை சொல்லி யாரும் விளம்பரம் செய்ய மாட்டார்கள். எவ்வளவு விளம்பரத்தை நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு விளம்பரம், ஒரு ஆளு கடப்பாறை என்ன செய்யறாருன்னா, அப்படியே கீழே உரசிக்கிட்டே போறாரு. விளம்பரம் கொஞ்சம் தூரத்துக்கு உரசிக்கிட்டே போறாரு. கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா கடப்பாறை வளைஞ்சிருச்சு. சின்னடா இது கடப்பாறை வளைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே விளம்பரத்தை போடுறான், அனுஜ் டைல்ஸ், கடப்பாறையை வளைக்கக்கூடிய டைல்ஸ் அப்படின்னு போடுறான். டைல்ஸ் கடப்பாறைக்கு இதாகுமா, டைல்ஸுக்கு கடப்பாறை வளையுமா? நீங்க டைல்ஸ் ஒட்டுறவங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சிமெண்ட் பால் எல்லாம் கரைச்சி ஊற்றி டைல்ஸ் மேலாத்துல வச்சு அதுக்குள்ள ஒரு சின்ன சுத்தியை வச்சு தொக்கு 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 தொக்குன்னு தட்டிக்கிட்டு வராங்க. ஏமா தட்டினா நெருங்கிடுவோம் டைல்ஸ். தொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு அதை என்ன செய்வாங்க, அப்படியே வெட்டுவாங்க. அப்படிதான் அந்த லெவலில் தான் டைல்ஸ் இருக்கு. நம்மால என்ன சில விளம்பரத்துல கடப்பாறையை வளர்க்கக்கூடிய டைல்ஸ் அப்படி. அதே மாதிரி ஒரு பொண்ணு ரொம்ப கவலையா இருக்காங்க இருக்கு. அம்மா பார்த்தது, ஏம்மா கவலைப்படுற, நான் பரீட்சைக்கு படிக்கவே இல்லை, கவலைப்படாதம்மா. மறுநாள் காலையில அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, அந்த பிள்ளைக்கு ஒரு சோப்பு கொடுக்குது, இல்ல இதை போட்டு குளிச்சுட்டு நீ பரிசையில வைப்போம் அப்படின்ன உடனே அந்த பிள்ளை மறுநாள் காலையில அந்த சோப்பு போட்டு குளிச்சுட்டு போனா, அந்த சோப்பை போட்ட உடனே பிரகாசமா உடம்பு ஆரோக்கியமாகி எல்லா தேர்வும் எனக்கு வந்து கட்ட 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 எழுதி 100 குளிர் வாங்கி பாஸ் ஆயிடும். எப்படி பாருங்க, இனிமே நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்க வேணாம், சிபிஎஸ்சி சேர்க்கணும், டியூஷன்ல சேர்க்கணும், அந்த சோப்பை வாங்கி 30 ரூபாய் சோப்பாய் கொடுத்தா போதும், பிள்ளைகளுக்கு கூட பாஸ் ஆயிடும். இப்படி விளம்பரங்களின் பெயரால என்ன செய்யறாருன்னா, பொய்களை மக்களின் மீது திணிக்கிறான். இது பிறரை பாதிக்கக்கூடிய வகையில இருக்கு. இந்த மாதிரி நம்ம பிள்ளை பாஸ் ஆகும், இந்த மாதிரி நமக்கும் பெருசா வந்து வாங்கி பாதிப்படைகிறாங்க. அப்ப இந்த மாதிரி பொய்யை இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா வன்மையாக கண்டிக்குது. அல்லாஹ் ரப்பல் திருமறை சொல்றான், உலகத்தையும் அலா மன் தனஸல் ஷயாத்தீன், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் தெரியுமா நபியே, சொல்லட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் தெரியுமா? சில பேரை பார்த்தாலும் சொல்லுவோம், சரியான சைத்தான் பிடிச்சவனா இருக்கானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன அவன் செய்யற சேட்டை அப்படி இருக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அருப்பக்கோட்டையில் இருக்கும் போதெல்லாம் டெய்லி 4 கம்ப்ளைண்ட் எங்க வீட்டுக்கு போயிடும். சாமி மகன் அதை செஞ்சுட்டான், மகன் அதை செஞ்சுட்டான், மண்டையை எடுத்துட்டான், கள்ளத்துக்கு எரிஞ்சுட்டான். என்ன எதுக்கு மாறுதலை கொண்டு சேர்த்தாங்க இருக்கீங்க? எங்க அம்மா என்ன எதுக்கு மாறுதலை சேர்த்தாங்க? பையன் நல்லா தஜ்வீதோட ஓதுறானே,
பையன் நல்லா குரானில அப்படியா அதெல்லாம் கிடையாது. அப்ப ஏதோங்கிற இடங்கிறது சேர்த்த தாங்க முடியல. அப்ப என்ன செய்யறாங்க, கொண்டு போய் மாறு சாலை சேர்த்து விட்டுருவான். சேர்த்து ஐயனோட கொண்டு போய் சேர்த்து விட்டுருவான். சில பேரை காத்துல சொல்லி வரணும், கைத்தா முடிச்ச மாதிரி இருக்கா, கைத்தா முடிச்ச மாதிரி வேலையை பண்றான், இந்த மாதிரி இருக்கானா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் சொல்றா, ஒரு ரியாலிட்டி அல்லாஹ் சொல்றா, ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் தெரியுமா அப்படின்னு கேட்டு அப்படின்னு சொல்ல அதை விளக்குறாங்க. ஒன்னா நம்பர் பொய்யன், பொய்யனின் மீதுதான் ஷைத்தான் இறங்குகிறான். அதிகமா பேசினாலும் எதுக்கெடுத்தாலும் பொய், சம்பந்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பொய், இப்படியா பொய்யை சொல்லி 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 இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கைகளை கழித்துக் கொண்டே இருப்பான். அதனாலதான் அல்லாஹ் திருமறை இருக்கிறான்னு சொல்றான், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறார் என்று சொன்னால் பொய்யனின் மீதுதான் ஷைத்தான் இறங்குகிறான். அவர்கள் காதுகளை கலட்டி போடுகிறார்கள். காதுகளை கலட்டி போட அல்லாஹ் இலக்கியமாக பேசுறான். காதுகளை கலட்டி போடுவதுன்னா ஒட்டு கேட்கிறாங்க இருக்கும். ஒட்டு எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வான், ஒட்டு கேட்பான். யார் என்ன பேசுறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க இங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு என்ன செய்வான். எதுக்கு எடுத்தாலும் ஒட்டு கேட்கக்கூடியவனாக இருப்பான். பொய்யன் என்றால் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான்? பொய்யனின் மீது இறங்குகிறான். பொய்யன் என்றால் யார்? அவன் காதுகளில் விழுந்ததை பரப்பி கொண்டே இருப்பான். காதல விழுந்ததுன்னா என்ன நடந்திருக்கு பார்த்திருக்க மாட்டான், நேரடியாக எனக்கு தெரிஞ்சிருக்காது. காதுகள் லேசா வந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு சுத்தமா அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த காதலை கேட்டதே போதும் அப்படியே பரப்பிக்கிட்டே இருப்பான். கேள்விப்பட்டேன் உண்மையா இல்லை, நீ பாத்தியா? இல்ல பேசாம போகும்போது மாறுக்கும். கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல, ஆனா கேள்விப்பட்ட போப்பா சொல்லாத அப்படிங்கிற மாறுக்கும். காதுகளில் விழுந்து என்ன சொன்னா பரப்பிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறது. அப்படிங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நாக்கு இது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, உங்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் கேரண்டிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உனக்கு சொர்க்கம் வேணுமா? சொர்க்கத்துக்கு நீ சொர்க்கம் பெறுவதற்கு நான் கேரண்டி. ஆனா நீ ரெண்டு விஷயத்தையும் கடைபிடிக்கணும். ஒண்ணு என்ன செய்யணும், விபச்சாரத்தை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும். இன்னொன்னு நாவை கட்டுப்படுத்த வேண்டும், நாவை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறவர்கள் விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறவருக்கு சொர்க்கத்திற்கு நான் கேரண்டிங்கிறார். விபச்சாரம் ஏழுடைய பாவம், ஏழுடைய கொடுமையான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை ஏதோட கொண்டு போய் ஒப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் விபச்சாரத்திலே தப்பிச்சிருவோம், அதுலதான் கரெக்டா இருந்துருவோம். அத்தாடி பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து விலகி கொண்டு அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்வோம். அப்படி யாரெல்லாம் விலகி இருக்கிறார்கள், நிறைய நபர்கள் சர்வசாதாரணமாக பேசி இந்த பாவத்தில் விழுந்துடுறாங்க. எல்லா மனிதர்களும் சர்வசாதாரணமாக என்ன செய்யறாங்க, இது மாதிரியான பாவங்கள் விழுந்து விடுகிறார்கள். விபச்சாரம் என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பது மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆனால் அப்படிப்பட்ட பாவத்தோடு இந்த நாவை ஒப்பிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்ததாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்றான், இதெல்லாம் நேரடியாக கட்டளை. இறைவன் திருமறை குர்ஆனில் நேரடியாக சொல்கிறான், வலா தஜஸ்ஸஸு, துருவாதீர்கள், துருவாதீங்க. என்ன செய்யறது, எங்க போற? ஒரு ஆள் வர்றாரு, பாய் எங்க போறீங்க? வெளியூர் போறேன். எந்த ஊருக்கு? வெளியூர் போறதால எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அவன் என்ன செய்யணும், விட்டுறோம். எந்த ஊருக்கு போறீங்க? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு கார் வந்துச்சு, அது வந்து அது யாரு? சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்கன்னா எப்படி? அந்த உனக்கு தேவையா? நீ கேட்டு என்ன செய்ய போற? தெரியக்கூடாது. அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, இவங்க வீட்டுக்கு போனாங்க, இங்க எதுக்கு இவன் நிக்க, நைட் எதுக்கு இவன் வந்தா, அங்க செய்யாத. அல்லாஹ் அவரை எதுக்கு பிறப்பிருக்கிறோம்? நம்ம கலக்கத்தையும் ஜின்ன ஒரு மனுஷன் என்ன ஆகுது, மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக பிறப்பிருக்கிறேன். அதை வந்து அங்க போறான், அதை இங்க வந்தா, இங்க எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கான், அதை நீ பார்க்காத பேசாதான். துருவக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் துருவி 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 கேள்வி கேட்காத. சில பேர் கேட்க மாட்டீங்களா, அதுக்கு எப்படி செஞ்சீங்க, நீங்க எப்படி பண்ணீங்க, நீங்க எப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு துருவிக்கிட்டே இருப்போம். அதைத்தான் திருமண இருக்கிறாள் அல்லாஹ் சொல்றான், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் துருவாதீர்கள் அப்படிங்கிறான். அடுத்ததாக புறம் கோல், இந்த ரெண்டு. புறம்னா என்ன, கோல்னா என்ன? இது ரெண்டும் இந்த நான்குமே ஒரே ஒரு சங்கிலி தொடர்ல வரக்கூடிய விஷயங்கள். புறம் கோல். புறம்னா என்ன? ஒரு ஆள் இருக்காரு, சும்மா தொழுக முடிச்சுட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்.
ஒரு ஆளு சுண்ணத்து தெரியாம அப்படியே பையே எந்திரிச்சு போறாரு. இவரு சுண்ணத்தெல்லாம் தொழுது முடிச்சுட்டு இன்னொரு ஆள்கிட்ட சொல்றாரு, அந்த போற மாட்டியா, அவன் சுண்ணத்தையே தொழ மாட்டேக்கான் அப்படின்றாரு. இதுதான் புறம். இருக்கிறதை சொல்வதுதான் புறம். கோல்னா என்ன? இது கேட்கிறாரு அவரு, உங்களை சுண்ணத்தையே தொழ மாட்டேங்கிறாரு. இதுதான் கோல். அவர் ரெண்டு பேருக்கு சண்டை போட்டு விடுறது. சாதாரண சர்வசாதாரண ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் என்ன செய்வாரு, கேட்காரு. ஒரு ஆள் கணக்கு ஆளுமைங்களேன், கொஞ்ச நாள் உட்காந்து எரிச்சு போயிட்டாரு. அப்படி இவர் கேட்காரு, இங்க ஒரு குட்டியான உட்காந்துருச்சு எங்க அப்படிங்கிறாருங்களேன். இவர் கேட்டுட்டு இப்பதான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் வாய் உங்களை குட்டியானங்கிறாரு அப்படின்றாருங்களே. இதுதான் கோல். புறம்னா இருக்கிறத சொல்றது. இவர் சொல்றது அந்த வயசு சொல்றாரு, இதுதான் கோயில் மார்க்கம். இந்த வேலையை பார்க்காதீங்க, இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஓட்டாண்டினா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஓட்டாண்டி, ஒண்ணும் இல்லாதவன், பிச்சைக்கார, பண்டார, பரவேசி, இது யாரு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, தீனாரும் விரகரும் இல்லாத மனிதர்களே வேட்டாண்டிகள் கிடையாது. அது வேட்டாண்டி இல்ல. வேட்டாண்டினா உண்மையான வேட்டாண்டி யார் தெரியுமா? நாளை மறுமையிலே வருவார்கள். சில மனிதர்கள் மலைகள் போல நன்மைகளை குவித்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே செய்த காரியத்தின் காரணமாக மற்றவர்களை குறை பேசியதற்காக, புறம் பேசியதற்காக, கோல் சொன்னதற்காக, அவதூறு சொன்னதற்காக அந்த மனிதர்கள் எல்லாம் வருவார்கள். இறைவனிடத்திலே முறையிட்டு அவருடைய நன்மைகளை எல்லாம் பிடுங்கி செல்வார்கள். மலை போல நன்மையை கொண்டு வந்தவன் ஓட்டாண்டியாக வந்து மறுமையிலே நிற்பான். பல பேர் நன்மையை கொண்டு வந்துருவார். அவர் வருவார், யாருலா இவர் அன்னைக்கு பள்ளிவாசல்ல நுகர் தொழுகை முடிச்சுட்டு உட்கார்ந்து என்னை பத்தி இப்படி பேசினாரு, அப்படியா இந்த போ நன்மை, இப்படியே நன்மைகள் போயிடும், சுத்தமா காரியம். அப்புறம் என்ன செய்யணும்? இன்னொருத்தர் அதுக்கப்புறமா ஆள் வருவார், நல்லா என்ன அப்படி செஞ்சாரு, இப்ப ஓட்ட ஏன் இருக்கா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே போயிடுச்சு, அப்ப ஓட்ட என்ன இருக்கு, என்கிட்ட தீமை இருக்கு, கொண்ட ஓட்டினே இந்தா இவனை வச்சு குடிச்சுக்க. நன்மைகள் எல்லாம் மலைகள் போல காலியாகி தீமைகள் என்ன செய்யும்? அவனுக்கு மலைகள் போல கும்பிட்டு விடும். இவன் தான் வேட்டாண்டி அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த செய்தி நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதன் மீது ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே ஆழமான நம்பிக்கை இல்லை. ஏன் இல்லை? அந்த ஆழமான நம்பிக்கை நமக்கு இருந்திருந்தால் கண்டிப்பான முறையில நாம செய்திருக்க மாட்டோம். சரி, உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கிறோமே, உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் கையில பணம் இருக்கு, எல்லாரும் வச்சிருக்கீங்க. யாரையாவது பற்றி கோல் சொன்னால், புறம் பேசினால், அவதூறு சொன்னால் 1 லட்ச ரூபாய் வாங்கிடுவாங்க, புரிஞ்சிருவாங்க. அப்படின்னு இருந்துச்சுன்னா பேசுவோம். யாராவது 1 லட்ச ரூபாய் போயிருந்தாய், அன்னைக்கு அவரை பத்தி என்னமோ சொல்ல வந்தீங்களே என்ன, நான் சொல்ல மாட்டேன். 1 லட்ச ரூபாய் போயிரு சொல்ல மாட்டேன், சொல்லுவோமா? கையில இருந்து காசு போகும்போது நமக்கு அதனுடைய அருமை தெரியுது. ஆனால் மறுமையில காசை விட மிகப்பெரிய விஷயம் நன்மை. அந்த நாளில் எந்த பரிந்துரையும் ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது, எந்த ஈட்டுத் தொகையும் பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது. உலகம் அவர்கள் கண்டிப்பாக நிறுத்தப்படுவார்கள். ஒன்றும் கதை நடக்காதாங்க. எல்லாம் இதை வச்சுக்க அதை விட அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றார், வறுமையிலே வேட்டாண்டுகளாக வந்து நிற்பார்கள். அடுத்ததாக புறம் பேசக்கூடியவர்கள், அடுத்தவர்களை பற்றி தவறான விஷயங்களை ஒரு மனிதர் சொன்னார் என்று சொன்னால் அவரை பற்றி புறம் பேசுவது. அவர் அதை செய்யல, இவர் அதை செய்யல. உண்மையிலேயே நமக்கு அக்கறை இருக்குமே, அவர் தொழுகல, சின்னத்து தொழுகை அடிக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா நீங்க அதை அடுத்த மட்டும் சொல்லாதீங்க, நேரம் அவன்கிட்ட போங்க, வாங்க வாங்க. சுண்ணத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்கன்னா இன்னும் எல்லாருக்கும் நேரடியாக சொல்வதை விட வேற எந்த ஒரு விஷயமும் நன்மையாக அமையாது. நீங்க அடுத்த சொன்னது என்ன ஆகும்? சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒரு குறை இருக்குது, அந்த குறையை நேரடியாக நீங்கள் அவரிடத்தில் சொல்வதற்கும் அடுத்த சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. நேரடியாக நீங்கள் சொன்னால் அதை அவர் திருத்திக் கொள்வார், அல்லது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக் கொள்வார். நீங்கள் அடுத்த இடத்தில் போய் சொன்னால் அது அவர் குறையாக பார்க்க மாட்டார், கோபமாகத்தான் பார்ப்பான். என்னை பற்றி நீங்க எப்படி அவர்கிட்ட போய் சொல்லலாம்? அப்ப இவர் செய்யக்கூடிய தவறு என்று உணர மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு ஈமான் இருக்குமே ஆனால்
எல்லாத்தையும் ஈமான வச்சுதான் அளவுகளை நிப்பாட்டுறாங்க. உனக்கு ஈமான் இருக்குமே ஆனால் பேசினால் நல்லதை பேசு, இல்லைன்னா வாயை மூடிட்டு அமைதியா இரு. பேசினால் நல்லதை பேசு, இல்லையா வாயை மூடிட்டு அமைதியா இரு. சில பேர் இருக்கிறாங்க சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க, நான் வாயை திறந்தாலே ஏதாவது பலா வந்துருது சென்றையாயிரு, அப்ப திறக்காதது மாறும். எல்லா அறுப்படி திறக்காத பேசாம இரு. பேசினா அமைதியா இரு. குறிப்பா இது மாதிரியான விஷயங்கள் பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கும். ஏன் பெண்களை சொல்றோம், பெண்களை குறை சொல்ற நினைக்கக்கூடாது. இந்த தவறுகள் பெண்களிடத்தில் அதிகமா இருக்கும், ஆண்களிடத்துல வேற வேற தவறுகள் அதிகமா இருக்கும். ஒரு சாராய குடிக்கக்கூடிய ஒரு தவறாக இருக்கலாம், அல்லது சிகரெட் குடிக்கக்கூடிய தவறாக இருக்கலாம். இதெல்லாம் ஆண்கள்ட்ட அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பொய் சொல்றது, புறம் பேசுறது, கோல் சொல்றது, இது மாதிரியான தவறுகள் பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கும். என்ன செய்வாங்க, ஒரு 4 லேடிஸ் சேர்ந்தாங்கன்னா அப்படி உட்கார்ந்து பேசுறாங்க, என்னமா எல்லாரும் சாப்பிட்டியா என்ன பண்ண அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டு விஷயமாயிரமான்ற இவங்க அப்படியே ஆரம்பிப்பாங்க. அது தெரியுமா உனக்கு, அந்த தெரியுமா, அந்த பேர தெரியுமா, இவங்க இப்படி ஆயிடுச்சா, இவங்க அப்படி ஆயிடுச்சா, அப்படியாக்கா சொல்றீங்க, என்னக்கா சொல்ற, அவரு இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. திரும்ப திரும்ப சொல்லணுமா, இப்படியே கேட்டு முடிச்சுட்டு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் வந்து ஏறும். கடைசி என்ன சொல்லுவாங்க, எதுக்கு அடுத்த குழப்பத்தை பேசிக்கிட்டு அஸ்தோக்குள்ள வாங்க வீட்டுக்கு போவாங்க, வீட்டுக்கு போயிடும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கும். அது இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறுனா அந்த பக்கத்து வீடு ஏற்ற வீடு அப்படி தெரு அடுத்த தெரு போறதுக்கு டைம் எடுக்கும். ஆனா இப்பதான் இருக்கு கையில முசீபத்து, ஒரு செகண்ட்ல உலகம் ஃபுல்லா போயிடும். வாட்ஸ்அப், பேஸ்புக்ல ஒரு செகண்ட்ல என்ன நடந்தது, ஏது நடந்தது எதுவுமே தெரியாமல் ஆராயாமல் ஒரு விஷயம் வந்த இடமே அப்படியே கட்டி வைக்கிறான். செல் இல்லாத ஆளே கிடையாது. இன்னைக்கு பல்லு இல்லாத ஆளை கூட நீங்க பாத்துடலாம், செல் இல்லாத ஆளை பார்க்கவே கிடையாது. அந்த அளவுக்கு காலையில எந்திரிச்சு பல்ல விளக்குறானா இல்லையோ, பல்ல தேய்க்கிறானா இல்லையோ, செல்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா காலையிலேயே மு.க. ஸ்டாலின் தொடர்பு கொண்டுருவாப்ல, என்ன சொல்லியிருக்கோம், ஏன்னா மு.க. ஸ்டாலின் பேசுவாரு, பிஎம் பேசுவாங்க, என்ன வருவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. இல்ல அப்ப இதை பார்க்கணும்ல, இப்ப காலையில சொல்லு சொல்லு சொல்லு. அப்படி இன்றைக்கு பல முசீபத்துகளுடைய தலையிடமாக இந்த செல்லு வந்து உட்கார்ந்துருக்கா இல்லையா. முன்னாடி எல்லாம் ஒரு காலத்துல என்ன செய்வாங்க, ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லி உள்ள போய் சலாம் அழைக்கும், என்னமா நல்லா இருக்கீங்களா, பெரிய பிள்ளை நல்லா இருக்கா, சின்ன பிள்ளை நல்லா இருக்கா, அப்படி கேட்கிற வழக்கம் போய் மாற்றி இன்னும் இறந்த உடனே சின்ன பெண்ணு சார்ஜர் இருக்கா, பட்ட பெண்ணு சார்ஜர் இருக்கா, சீட்டை இருக்கா, வீட்டு கேபிள் இருக்கா, இப்படி கேட்கக்கூடிய மாதிரி இன்றைக்கு செல்லுல மூழ்கி விட்டார்கள். அதனால நோய்கள் அதிகமாகிவிட்டது, மனிதர்களுக்கு மேல் அதிகமாகி இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க. அந்த காலத்துல நம்ம பாட்டுமார்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்டியை திறந்தா வெத்தலை காப்பி எல்லாத்தையும் வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம பெட்டியை திறக்கிறோம், காலையில 2 வேளை, சாயந்தரம் 2 வேளை, மதியம் 2 வேளை மாத்திரையை போட்டு உட்கார்ந்துருக்கும். இந்த செல்லுல எவ்வளவு விஷயங்கள் எடுத்திருந்தாரு. இப்ப சாதாரணமாக அன்றைக்கு புறம் சொல்லக்கூடியவர்கள், கோல் சொல்லக்கூடியவர்கள், அவதூறு சொல்லக்கூடியவர்கள் ஒரு தெருவில், ஒரு இடத்துல, ஒரு வீட்டுல இப்படி பேசியிருந்த காலம் போய் இன்றைக்கு உலகம் முழுக்க பரவக்கூடிய ஒரு விஷயத்தை நாம செய்கின்றோம். அதனால சர்வசாதாரணமாக நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய பித்தனமான விஷயம் உலகம் முழுக்க பரவிடும். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர் சாதாரணமாக ஒரு அவதூறை பரப்பிட்டானே, எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். சிறிய அவதூறை பரப்பியதன் காரணமாக ஒட்டுமொத்த மதீனத்தின் நகரமே ஸ்தம்பிச்சு போய் இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மாலையை காணவே தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலி இடத்தை நோக்கி போய்விட்டார்கள். அங்கே வந்த ஒரு நபித்தோழர் சர்வசாதாரணமாக யதார்த்தமாக வருகிறார், இது ஆயிஷாவா என்று பார்க்கிறார். அவையோட கதை முடிச்சு, அதுல இருந்து 2 பேர் வெளியே வர்றார். இதுதான் நடந்தது. ஆனால் ஒட்டுமொத்த மதீனாவும் என்ன செஞ்சிச்சு, அவதூறுகளால் நிரப்பப்பட்டு பரப்பப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்கினான். அந்த சம்பவத்தை அவர்கள் கேள்விப்பட்டவரே இது பொய் என்று சொல்லியிருக்க கூடாதா? பேசுபவர்களை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு கடுமையான வார்த்தை, எவ்வளவு அழகாக யதார்த்தமாக உண்மையாக அல்லாஹ் புரிய வைக்கிறான்னு பாருங்க. அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவரே இது பொய்யாக இருக்கும் என்று அவர் நினைத்திருக்க கூடாதா? எவ்வளவு அழகா கேட்கிறான். அதனால ஒரு சம்பவம் வருவா, அதை ஆராய்ந்து பாருங்க. அடுத்தவர்களை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க, புரியாதீங்க, ஆராயாதீங்க, புறம் பேசாதீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த பாவம் நல்லவர்களை அழித்துவிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குடிகாரர்களாக இருந்தார் என்று சொன்னால் அவர் மார்க்கத்தின் நிறைவேற்றார்கள் அவ்வளவுதான் இருப்பார்.
பெருசா தொழுகையில் ஆர்வம் காட்ட மாட்டார், நோன்பில் ஆர்வம் காட்ட மாட்டார், அமல்கள் இபாதத்துகள் நன்மைகள் ஆர்வம் காட்ட மாட்டார். ஏன்? அவருடைய மார்க்க நிலைப்பாடு அவ்வளவுதான். ஆனால் நன்றாக தொழக்கூடிய மனிதராக இருப்பார், அமல் செய்யக்கூடிய மனிதராக இருப்பார், நோன்பு வைப்பார், இபாதத்துகளை செய்வார், தான தர்மங்களை அதிகமாக செலவிடுவார். அப்படி நன்மைகளை செய்யக்கூடிய மனிதர்கள், சொர்க்கத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள், நரகத்தை வெறுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை அறியாமலே இது மாதிரியான தவறுகளில் விழுந்து விடுகிறார்கள். அதனால்தான் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. இது மோசமான தீமை, நல்லவர்களை கொன்றுவிடும் என்ற தீமை. ஆக இது மாதிரியான மோசமான தீமைகள்ல இருந்து நாம கவனமாக இருக்கணும். நாம நன்மை செய்து அந்த நன்மையை பிறருக்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வாரி கொடுத்து விட்டு போய்விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹ்ரதா வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.